தமிழ்star.com விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தரணி பட டீம் இன்டர்வியூ இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஆரி நான் சொல்லவே தேவையில்ல, ரெட்டை சுழி, நெடுஞ்சாலை, முக்கியமாக நெடுஞ்சாலை படத்தை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் அவரோட கெரியரில் பெஸ்ட்டான ஒரு ஃபிலிம் தரணி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த படத்தை பற்றி தான் அவர் பேச போகிறாரு. வணக்கம் ஆரி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நெடுஞ்சாலை இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தீங்க, எல்லாரும் ரசிக்கிற மாதிரி. 2014 வந்து ஒரு நியூ ஸ்டார் நீங்கள் ரெட்டை சொல்லி அந்த படத்தில் நடிச்சிருந்தாலும் இந்த படம் தான் உங்களை ஒரு டாப் லெவலில் கொண்டு வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்ததாக தரணி படம் இந்த இயர் ரிலீஸ் ஆகுது. ஒரு உங்கள் கெரியரில் பெஸ்ட்டான ஒரு ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த கேரக்டர் பற்றி சொல்லுங்களேன். 2014 எனக்கு நெடுஞ்சாலை என்னோடய கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படம். ஸோ 2015 பிகினிங்கில் மறுபடியும் ஒரு முக்கியமான படமாக தரணி என்னோடய கேரியரில் இருக்கும். எனக்கு எப்படி நெடுஞ்சாலை ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்ததோ, இந்த படத்துலேயும் ஒரு 3 கெட்டப் சேஞ்சஸ் இருக்குது. ஷேகருங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கேரக்டருக்காக ஃபஸ்ட்டு வெயிட்டெல்லாம் குறைச்சிட்டு ஒரு இன்னசென்ட் லுக், அதுக்கப்புறம் ரக்டாக மறுபடியும் ஒரு வெயிட் போட்டுட்டு ஒரு 6 to 7 months வந்து தாடி முடியெல்லாம் வளர்த்துட்டு, ஸோ அந்த கேரக்டர் பண்ணிவிட்டு அது முடித்து திருப்பும் கிளைமேக்ஸுக்காக வெயிட்டெல்லாம் குறைச்சி மறுபடியும் வேற ஒரு லுக் பண்ணியிருக்கோம். இந்த படம் பல வருஷ உழைப்பு. நெடுஞ்சாலைக்கு முன்னாடியே எனக்கு இந்த படத்தினுடைய வாய்ப்பு கிடைச்சது. ஐ தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் ரஞ்சன். ஸோ அவர் மூலிமா தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு 3 ஹீரோஸ் தேடிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் ஆடிஷனுக்கு நீ போன்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி ஆடிஷனுக்கு வந்து செலக்ட் ஆகி இந்த படம் இன்றைக்கி முடிஞ்ச ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கு. தரணி வந்து பார்த்திங்கன்னா இது நார்மலான ஒரு யூஸ்வலாக நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு படமாக இருக்காது. நம்மளை நாமே திரும்பி பார்க்குற ஒரு படமாக இருக்கும். எந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லோரும் காமன் மேனுக்குள்ளேயும் ஒரு ஹீரோ இருப்பான், இது அவனை பற்றின கதை. ஸோ இது உங்களுடைய கதை தான். இது எல்லா படமும் ஆக்சுவலாக ரியல் லைஃப் இன்ஸ்டன்ஸோட இன்ஸ்பிரேஷன் இல்லை ஒரு ஃபேமிலியிலேருந்து தான் எடுக்கிறாங்க. பட் இந்த படம் டு த ஹார்ட் கோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அவங்கள கனெக்ட் பண்ண முடியும் எல்லா கேரக்டர்ஸும். ஸோ ரொம்ப அழகாக டைரக்டர் அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் மெயினாக வந்து நம்ம கவனிக்க தவறிய நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருக்கும். அதாவது சொசைட்டிக்கும் நமக்கும் இந்த 3 லீட் கேரக்டர்ஸும் கனெக்டிவிட்டியான விஷயங்கள், ஒரு சமூகம் நமக்கு என்னவா இருக்குது, நாம் அதுக்கு என்னவா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் நிறையா பேசப்படுது. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அண்ட் நெடுஞ்சாலை படத்துக்கு அப்புறம் முக்கியமான படம் அப்படின்றது நீங்களும் சொல்லியிருக்கீங்க. இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் இல்லை, அதாவது கோஸ்டார் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் 3 விதமாக வாழ்ந்துருக்காங்க 3 கதாநாயகர்களும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹீரோயின் சாண்ட்ரா அண்ட் அவங்க பற்றியும் உங்கள் கூட ஒர்க் பண்ண அஜய், குமரவேல்ஸு, ஸோ இவங்கள பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். இந்த படத்தில் எனக்கு பேர் கிடையாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஃபிலிம்ஸ் திருப்பும் பண்ணுவோன்னு எனக்கே தெரியல. அது அப்கமிங் ஸ்டேஜில் எனக்கு கிடச்சது ஐ திங்க் லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 3 ஹீரோஸ், ஒரு 3 ஹீரோயின், இந்த மாதிரியான நிறைய கதைகள் வந்திருக்கு. நான் கூட டைரக்டர்கிட்ட கேட்டேன், ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ஜானரை ட்ரை பண்ணுறேன் போது அவர் அழகாக ஒரு விஷயம் சொன்னார். அரி வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எல்லார் லைஃப்லேயும், எல்லா பசங்களோட லைஃப்லேயும் ஒரு பொண்ணு இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரு பொண்ணு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும். ஸோ அவங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கும் ஒரு பேர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களை எல்லோரும் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லார் லைஃப்லேயும் ஒரு பொண்ணு வேணுங்கிறது வந்து எல்லா பசங்களும் எதிர்பார்க்குற விஷயம். ஸோ அந்த ரெப்ரஸன்டேட்டிவாக அவங்களுடைய கனெக்டிவிட்டி பாயிண்ட்டாக தான் உங்களை நான் வச்சுருக்கேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பொண்ணு வரல, ஆனால் அதை வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாயிண்டில் தான் இந்த கதை உங்களை லீட் கேரக்டர்ஸாக இதில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ திங்க் ஃபைன். அவர் சொல்கிற பாயிண்ட் ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னோட குமரவேல் சார் அண்ட் அஜய் கிருஷ்ணா பண்ணியிருக்காங்க. குமரவேல் சார் பார்த்திங்கன்னா அவர் எனக்கு குரு. நடிப்பு நான் நடிக்கவே தெரியாமல் சென்னைக்கு வந்து தேடிட்டு இருந்த டைமில் நான் நடிப்பு கற்றுக்கிறதுக்காக போன இடங்களில் 3 குருஸ் எனக்கு இருக்காங்க. ஒன்று வந்து குமரவேல் சார், ஜெயக்குமார் சார், அதுக்கப்புறம் NST பாலா. ஸோ கற்றுக்கிட்டவங்ககிட்டே கூடவே நடிக்கிற வாய்ப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் அமையறதில்ல. ஸோ அந்த வகையில் எனக்கு 2 குருஸோட நடிக்கிற வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ கடையன்னாரில் ஜெயக்குமாரோட நடிக்கிறேன். ஸோ இந்த படத்தில் 2 குருவுமே நடிச்சிருக்காங்க. பட் குமரவேல் சாரோட ஃபுல் ட்ராவல் இருக்கேன். பட் ஜெயக்குமார் சாரோட எனக்கு காம்பினேஷன் இல்லை. பட் அந்த படத்தில்
என் படத்தில் அவரும் இருக்கார். இந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான வைட்டல் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ குமரவேல் சார் இப்போ 3 பேரோட கேரக்டர்ஸுமே எப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல் லைஃபோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய சம்பவங்கள் இந்த 3 கதாபாத்திரங்களையும் இருக்குது. இப்போ சேகர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல் வச்சு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அப்பா ஹோட்டல் வச்சுருந்தார். ஸோ அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் வருது இந்த கேரக்டர் பற்றி பேசும்போது. அஜய் கிருஷ்ணா கேரக்டரில் பார்த்திங்கன்னா சினிமா நடிக்கணுங்கிறதுக்காக ஒரு மேரேஜ் இன்ஜினியராக இருந்து ரிசைன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரகிளிங், ஒரு போராட்டம் அவர் வாழ்க்கையில் இருந்திருக்கு. ஸோ அது அவரோட கேரக்டரை இந்த வேலைக்காக தேடுற ஒரு சின்ன கதாபாத்திரம். குமரவேல் சார் பார்த்திங்கன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட், நம்ம எல்லாருக்கும் தெரியும். தியேட்டர்லேருந்து சினிமாவுக்கு வந்து ஸோ அவருக்கான ஒரு விஷயங்கள். ஸோ அவரு ஒரு நடிகனாக வாய்ப்பு தேடுற ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர். எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும், நம்ம நினச்ச மாதிரியான ப்ரொஃபஷன் நமக்கு அமையறதில்ல. ஆனால் நம்ம வாழ்க்கையில் நினச்ச மாதிரியான ப்ரொஃபஷன் கிடைக்காதனால கிடைச்ச வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் வாழ்க்கையில் எல்லாருமே நினச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை அமைஞ்சுதா, அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சாங்களா தோத்தாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இந்த படம் அதை பற்றி தான் நிறைய விஷயங்களை பேசுது, இந்த ஆல் லீட் கேரக்டர்ஸை வச்சு. அதோட இங்கிட்டு சாண்ட்ரா, பருணிகா ஸோ யூஸ்வலான ஒரு ஹீரோயின்ஸாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் கடந்து வந்த பெண்களை அவங்க ஞாபகப்படுத்துவாங்க அந்த 2 கேரக்டருமே. அதுக்கப்புறம் கூத்தை பற்றி இந்த படம் நிறைய விஷயங்கள் ஃபஸ்ட் டைம் நிறைய அலசி பண்ணியிருக்காரு டைரக்டர் வந்து. ஸோ கூத்து ரொம்ப கமர்ஷியலாகவும் அது அழகாக பண்ணியிருக்காரு. அது சம்பந்த ஐயா வந்து ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டார். அவர் 40 வருஷத்துக்கு மேலே கூத்து கலைஞராக இருக்கார், நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த கதையை கேட்டுட்டு இந்த படத்துக்கு பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டது எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சாண்ட்ராக்கு அப்பாவை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேரக்டரும் ரொம்ப அழகாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் மியூசிக் என்ஜோன் சார் இந்த கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியே மியூசிக் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு கதையை நகர்த்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இசை. ஸோ இந்த படத்துக்கு மியூசிக்கலான ஒரு ஃபிலிம். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அது உங்கள் மனசை எந்த வகையிலுமே வந்து பார்த்திங்கன்னா கதையை விட்டு விலகாமல் நீங்கள் அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வகையில் ஐ தேங்க்ஸ் டு என்ஜோன் சார். அண்ட் சினிமோகிராஃபி பார்த்திங்கன்னா ஒரு 2 சேஞ்ச் வரும் இந்த படத்தில். ட்ரைலர் பார்க்கும்போது தெரியும், ஃபஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் எக்ஸ்ட்ரீம்லி வேறு மாதிரி இருக்கும். இந்த படமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டோட டேக் ஆஃப் மாதிரி தான். அப்படி ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருக்கும், அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறம் படத்தோட பேட்டர்னே வேறையாக இருக்கும், லுக் அண்ட் ஃபீல் வேறையாக இருக்கும், எடிட்டிங் பேட்டர்ன் வேறையாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு மாதிரி போய்ட்டுருக்கும் கதை வந்து. ஸோ அந்த வகையில் 2 கேமராமேனை யூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கேமராமேன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு கேமராமேன். பிரகாஷ் அண்ட் வினோத் காந்தி 2 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டான் பாஸ்கோ எடிட்டிங் பண்ணியிருக்காரு, கதிர்வேலன் காதலன் சுந்தரா பாண்டியன். ஸோ அதுக்கப்புறம் அவருடைய அடுத்த படமாக இந்த படத்தையும் அவர் பெருசாக நம்பிட்டுருக்காரு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நிறையா கேமராமேன்ஸ் 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அஜய் கிருஷ்ணாக்கு லீட் கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2 ஹீரோயின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நிறையா இன்னும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் குடும்பங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நெடுஞ்சாலை எனக்கு என்ன மாதிரியான ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோ, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல படத்துக்கு, அதே மாதிரி தரணி படம் என்னோடய கேரியரில் ஒரு முக்கியமான படம், ஒரு ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது அது உங்களுக்கும் புரியும். ஸோ இந்த மாதிரி படங்களை நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணும்போது தான் ஒரு நல்ல படம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படமாக மாறுது. ஸோ தமிழ் ஸ்டார் வியூவர்ஸ் அனைவருக்கும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக தரணி படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் கோஸ்டார் மட்டும் இல்லாமல் அதில் ஒர்க் பண்ண டெக்னிக்கல்ஸ் பீப்புள்ஸ் எல்லாத்த பற்றியும் எங்கள் கூட ஷேர் பண்ணிடுவீங்க. Jan 23 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நெடுஞ்சாலை தொடர்ந்து இந்த படமும் உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கு எங்கள் தமிழ்star.com சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.